Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வினோட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இப்படி தான் அமேசான்ல இருந்து பாக்ஸ் வந்திருக்கு. இதை வந்துட்டு நான் சிசரால டேப்லாம் கட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வெளியே எடுத்து வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செட் இருக்குது. இது கூடவே 3 லிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேன் இருக்குது, ஒரு சாஸ் பேன் இருக்குது, 3 கேசரோல் இருக்குது, அதாவது சாஸ் பாட் வந்து 3 இருக்குது. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுற இடத்துலையுமே நல்லா டைட்டாக செல்லோ டிப் போட்டு வச்சுருந்தாங்க. அதையுமே நான் சிசரால் கட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஒன்றோட ஒன்று இடிச்சுக்காத அளவுக்கு கரெக்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பாத்திரமே நல்லா சூப்பராக கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் இப்போது எல்லாமே எடுத்து வெளியில் வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கிறதுலையே சின்ன சாஸ் பாட். இது பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குது. இதோட அளவு பார்த்திங்கன்னா 1.3 லிட்டர்ஸ்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. பாட்டம் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு இருக்குது. ரொம்பவே நல்லா கனமாக இருக்குது, அதனால் அடி பிடிக்காது. அடுத்து நம்ம செகண்ட் சாட் எடுத்துக்கலாம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 16 சென்டிமீட்டர். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2 லிட்டர் அளவுக்கு இருக்குது. இதுக்குமே அதே பாட்டம் தான், 1/2 இன்ச் அளவுக்கு நல்லா திக்காக பாட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே பெரிய சாஸ் பாட் இது தான். இதோட அளவு 18 சென்டிமீட்டர். கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2.8 லிட்டர்ஸ், கிட்டத்தட்ட 3 லிட்டர் அளவுக்கு இருக்குது. இதோட எல்லாத்தோட ஹேண்டிலுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே மெலிசாக இருக்குது. அதுதான் இதோட ட்ராபேக்காக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா லிட்டு ரொம்ப ஃபிட்டாக இல்லாமல், அதாவது ரொம்ப டைட்டாக இல்லாமல் லைட்டாக மூடுற மாதிரி இருந்தது. ஃபுல்லாக கவர் ஆகும், ஆனால் ரொம்ப ஃபிட்டாக இருக்காது. ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சாஸ் பேன். இதோட அளவு 14 சென்டிமீட்டர். நம்மளோட சாஸ் பாட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் இதுவுமே சாஸ் பேனும் 14 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பேன். இது 18 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த ஃப்ரை பேனோட ஹேண்டிலும் சாஸ் பேனோட ஹேண்டிலும் ரொம்பவே கனமாக இருக்குது. மற்ற சாஸ் பாட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஹேண்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த சாஸ் பேனுக்கும் ஃப்ரை பேனுக்கும் லிட்ஸ்லாம் தனியாக கொடுக்கல. நம்ம சாஸ் பாட்டோட லிட்டையே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருந்துச்சு. இதோட ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதனால் ரொம்ப நேரம் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சமைக்கிற மாதிரி இருந்தால் ஹேண்டில்ஸை நம்ம அப்படியே பிடிக்க முடியாது. கண்டிப்பாக கிளாத் யூஸ் பண்ணி தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பாட்டம் நல்லா திக்காக இருக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிக்காது. மற்ற நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை காட்டிலும் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கருகியும் போயிடாது. இது கூட நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமேசானோட இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செட்டோட வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செட்டோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 3295. ஆனால் அமேசானில் 2500க்கு நாங்கள் வாங்கினோம். இந்த செட்டில் பார்த்திங்கன்னா நான் இருக்கிறதுலையே பெரிய சாஸ் பாட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிட்ட பிறகு ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த சாஸ் பாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் அதை யூஸ் பண்ணி குஸ்கா ரெசிப்பியும் பாப்கார்ன் ரெசிப்பியும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்குது. ரொம்ப இடத்த அடைச்சிக்காமல் இந்த மாதிரி மேலே வச்சோன்னா சின்ன இடத்துலையே இதை வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. லிட்ஸ் மட்டும் பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க, ஏன்னா கிளாஸில் இருக்குது. அதே சமயம் லிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பாத்திரத்தை டைரெக்டாக ஃபஸ்ட்டே சமைக்க ஆரம்பிச்சிடாமல் ஃபஸ்ட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க சொல்கிறாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழத்தோட சாரோ அப்படி இல்லாட்டி வினிகரோ சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்க சொல்கிறாங்க. இது நல்லா சூடாகிறப்பவே இதோட மேலே ஒட்டியிருக்க ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா லைட்டாக பிரிஞ்சு வரும். அந்த டைமை நம்ம பார்த்துட்டு அந்த ஸ்டிக்கரை பிரிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி லைட்டாக சூடாகியிருக்கு. ஹேண்டில் அந்தளவுக்கு ரொம்ப சூடாலாம் இல்லை. இதோட ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா
பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்பவே ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிட முடியும். இப்போ ஃபுல்லாக இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணியாச்சு. தண்ணியும் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம 1 டைம் சோப் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பாத்திரத்தை. இதே மாதிரி தான் மற்ற பாத்திரமும் யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், அதாவது பிசு பிசுன்னு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு 1 ட்ராப் அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கையால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு காட்டன் டவலில் நல்லா க்ளீனாக துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு காட்டன் டவலால் துடைச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சமைக்கிற மாதிரி சமைக்க வேண்டியது தான். இதே மெத்தடை நீங்கள் எந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வாங்கினாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.